பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2025 புத்தாண்டு ராசி பலன் தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன் வடிவில் இந்த பதிவில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கடந்த இந்த 7.5 சனி பிடியில் படாத பாடுபட்டு பல கஷ்டங்கள், ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதன் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான காலம் தான் இந்த 2025 காலம். ஸோ இந்த மார்ச் 29, 2025 தேதிக்கு மேலே கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. சனி போகக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் போவார். அதாவது நான் நன்மைகளை மட்டும்தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக கட்டிய வீடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அல்லது புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதாகட்டும், ஸோ கிரகப்பிரவேசம் செய்யாமல் நின்று போன வீட்டில் மறுபடியும் கொஞ்சம் வேலைகள் சரி பண்ணி கிரகப்பிரவேசம் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழல், பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும். புதுசாக வண்டி வாகனம், 4 சக்கர வாகனங்கள், இது எல்லாமே ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வரக்கூடிய 2025 ஆண்டில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் திருமண தடைகளாக இருக்கிற எங்களுடைய ஃபேமிலியில் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம், உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் மிக சிறிய ஒரு நேரத்தில் டக்குன்னு அமையும். அடுத்தபடியாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறோம் இன்னுமுமே கிடைக்கல நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மெயில் மூலிமா கிடைக்கும். ஸோ இதன் மூலிமா உங்களுடைய பொருளாதாரமுமே சரி முன்னேற்றம் அடைந்து கொண்டே வரும். ஸோ இப்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கு இந்த மசில் பெயின் அப்படிங்கிறது அடிக்கடி வர சான்சஸ் இருக்குது இந்த 2025 ஆண்டில். ஸோ அதற்குண்டான மருந்து மாத்திரை செலவுகள் மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு பெரிய ஆபத்துமே உங்களுக்கு 2025 ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதே மாதிரி சுப செலவுகளுக்காக நீங்க ஒரு கடன் அப்படிங்கிறது, லோன் அப்படிங்கிறத வாங்குவீங்க. ஸோ அது உங்களுக்கு கட்டாயம் கட்டக்கூடிய நிலை சீக்கிரமாகவே வந்துடும். நீங்க தாராளமாக கடன் வாங்கி சுப செலவுகளை மேற்கொள்ளலாம். அடுத்தபடியாக படிக்கக்கூடிய குழந்தைங்க இது நாள் வரைக்கும் மந்தமாக போயிட்டு இருந்த படிப்புகள்லேயே ஆகட்டும், நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமே ஏற்படும். ஸோ சாதாரணமாக படிச்சுட்டு இருந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 85, 90 இந்த மாதிரி 100க்கு மதிப்பெண்கள் எடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க வியப்பும் அடைவீங்க. ஸோ மேலும் 2025 ஆண்டில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது எல்லாமே பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தரிசனம் கட்டாயம் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமா வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. ஸோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.